வெப்பன் குவன் சென்னியப்பன் அவர் இயக்கியிருக்கிற ஒரு படம். கிப்ரான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பிரபு ராகவ் அவர் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அழிஞ்சிட்ருக்கிற ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த என்டையர்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் அதோட பிரச்சனைகள் என்னென்னு தெரியும். என்னென்னா சரி, நம்ம இருக்கிற உலகத்தை எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஷூட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு உலகத்தை உருவாக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும். மெயின் விஷயம் என்னென்னா தமிழ் சினிமாவுக்கு எப்போவுமே நடக்கிறது தான் விஎஃப்எக்ஸ் வந்து பெருசாக கை கொடுக்காது. ஐ மீன் எல்லா டைமுமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் இந்த மாதிரி படங்கள் வந்து. இதில் வந்து என்னென்னா வசந்த் ரவி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டம்ப்ட் தான் ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஒரு வேரியேஷன் வேணும், ஒரு புதுசாக ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரோல் இவர் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு பெருசாக வருது. அதை வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கன்வின்சிங்காக பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விஷயங்களை வந்து பண்ணி அதுக்கான சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து கொடுத்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேட் இருக்கும். அந்த 2 ஷேடு வந்து வரப்போ அந்த மாறுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்சிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஒரு பாசிட்டிவ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கலர் கிரேடிங்காக சினிமட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லலாம். பிரபு ராகவ் என்னதுன்னா ஒரு மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் டோன்ஸ் தான் இருக்குது நிறைய இடத்துல. பட் ஏன்னா அது அந்த படத்தோட நேச்சரே அதுதான், ஒரு மாதிரி அழிவை நோக்கி அப்படிங்கிற ஒரு மேட்டர்லாம், அதனால் அதை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. நிறையா பிளாக்கு, கிரே, லைட்டாக ரெட், டிண்ட் ஆஃப் ரெட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த குவாலிட்டியில் நமக்கு தெரியும், ஓகே ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ பிரபு ராகவ் as a சினிமோட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமோ, அண்ட் செட்ஸ் நிறையா அந்த இண்டோர் ஷூட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன், அந்த கலர் கிரேடிங்லேயே எதுன்னு தெரில உங்களுக்கு வந்து அந்த படம் வேறு படம். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில படங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃப் ஒரு மாதிரி கலரில் தெரியும், இன்னொரு ஒரு ஆஃப் தெரியும், பாட்டு தனியாக ஒருத்தர், அதெல்லாம் இல்லாமல் ஒரே டோனில் அது ஒரு மாதிரி வந்து ஒரு தீம் எடுத்து அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் பிரபு. நிறையா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து கிடைக்கட்டும். சரிங்க, இப்போ படமாக என்ன அப்படின்னா பயங்கரமாக இருக்காதுன்னு வழக்கம் போல் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். பாசிட்டிவ் என்னென்னா கோன் எடுத்துருக்கிற தீம் அப்படிங்கிறது. தீம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசுகிறாரு. குண்டலினி யோகா பற்றி பேசுகிறாரு. ஸ்பெர்ம் ரிட்டென்ஷன் வந்து மைண்டில் போய் பைனியல் கிளாண்டு ஓப்பன் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் 45,000 ஏக்கர் வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த சூப்பர் பவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காரு. இப்போ அந்த சூப்பர் பவர்னால் அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது, என்ன நிறையா விஷயங்கள். இப்போ வந்து திரேஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தீ வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக கொழுந்து விட்டு எரியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவன் வந்து அங்கங்கே வச்சுருக்காரு. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, அது ரிசல்ட் அது மக்கள் முடிவு பண்ணுறது. பட் ஆனால் என்னென்னா வேலை செஞ்சுருக்காரு. அந்த விதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குவனுக்கு வந்து கிரெடிட்ஸ் தரணும். வசந்த் ரவியோட கேரக்டர் டிசைன் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி சத்யராஜ் சாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷன், சத்யராஜ் சாரோடைய இன்ட்ரொடக்ஷன், அந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷன் கொடுத்து செம சீன்ஸ் 2-3 விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தார். அது ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக வந்து குகன் ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் படமாக என்ன பிரச்சனை, இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய ஹாலிவுட் படங்களையும் ஞாபகப்படுத்துது நமக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நிறைய வந்துருச்சு. சரி, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அகைன் டைமிங் தான். ஏன்னா இது வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் ஓல்டு மூவி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ப்ரீ கோவிட் வந்தால் அதோட ரீச், அதோட எஃபெக்ட், அதோட ஒப்பீனியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். போஸ்ட் கோவிட் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது அங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து மனசில் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொன்று நிறைய இன்ஃபர்மேஷன் டம்ப் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே. ஸோ என்னென்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து டம்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க.
அதில் என்னென்னா நமக்கு எதை எடுத்துக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியாத ஒரு பாயிண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாகவே நம்ம ஆளு வந்து பார்த்திங்கன்னா பகல்லையே பசுமாடு தெரியாது, நைட்டில் எருமாடு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளால எப்போவுமே விஎஃப்எக்ஸில் வந்து ஒரு வேலை பண்ணுவாங்க. இதில் நல்லா ஓகே, சில சீன்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங்கோ அப்படிங்கன்னு ஒரு விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் தோணுச்சு. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்டோரி போகுது, பட் ஆனால் என்னென்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்கே போய் ஏன் முடியுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் நிறைய இடத்துல விட்டு போயிடுது அப்படிங்கிறது பிரச்சனை. இப்போ வசந்தராவ் இருக்காருன்னா அவரோட பர்பஸ் என்ன, அவர் என்ன சால்வ் பண்ணுறார் அப்படிங்கிற கேள்வியை எடுத்துகிட்டு அவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்போ சத்யராஜ் சார் எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே அவர் இங்கே வந்திருக்காரு, ஓகே இந்த கேரக்டர், ஸோ இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ இதெல்லாம் தான் படத்தோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் இருந்தாலுமே என்னென்னா யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. இது ஒன்றும் பெரிய முன்னணி நடிகர்கள் நடித்து அப்படி இல்லை, எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வேல்யூபிளான அட்டம்ப்ட்டு. பட் ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா ஆடியன்ஸுக்கு இது பத்தாதுங்க, பெருசாக பத்தாது. இன்னுமே நிறைய முயற்சிகள் வந்து அவங்க பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போக முடியும். ஒரு ஃபேரான ஒரு டீசெண்டான அட்டம்ப்ட்டு. நிச்சயமாக அடுத்த தடவை இதோட பெட்டராக ஒரு ப்ராடக்ட் தருவாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பை த வே இது வந்து ரோர் சவுத் என்னுடைய பிராண்டு. இப்போ தான் வந்து ஆக்சுவலாக அந்த பனியன் போட்டு நிற்கலான்னு நினச்சேன். ரொம்ப கேவலமாக இருக்கும். நம்ம இந்த ஃபுல் ஹேட்டு போட்டுனாலே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாமராக ஒரு மாதிரி வெறுத்துருவீங்க. விற்கிறதுக்காட்டி வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து என்னென்னா இந்த செட்டு மொத்த செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 599க்கு வந்து தரோம். நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள், உங்களுக்கு குவாலிட்டி என்னன்னு தெரியும். அவ்வளோ தூரம் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கான போலோ டிஷர்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு, ஷார்ட்ஸு, சில்ட்ரன்ஸ்க்கான செட்ஸு அதெல்லாம் வெறும் 399 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம். ஒரு தடவை வாங்கி பாருங்கள். நானே மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்க, வேறு எங்கேயும் கொடுத்து இன்னொரு பிராண்டுக்கு ப்ரொமோட் பண்ணல, நான் ஓனாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறது. வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன குவாலிட்டி அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அதாங்க, இதான் வெப்பன். பெட்டராக பண்ணியிருக்கலாம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.